ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வீட்ல இருந்தே ஈஸியா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்? எப்படி சர்டிஃபிகேட்ட வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்ல கரெக்ட்டா அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு விஓ, ஆர்ஐ தாசில்தார் ப்ராசஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட்ட நம்மளே எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். இத ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து tnEsevai.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ண போறோம். இதுல சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த வெப்சைட் லாகின் பண்ணிட்டு சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க புதுசா இப்ப நீங்க பண்ண போறீங்கன்னா, நியூ யூசர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு லாகின் ஐடிய கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரு, நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, ஃபோன் நம்பர் குடுங்க. உங்களோட ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் தான் குடுக்கணும். உங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்துட்டு, உங்களுக்கு என்ன லாகின் ஐடி வேணுமோ, பாஸ்வேர்ட் வேணுமோ குடுத்துட்டு, சைன் அப் குடுங்க. சைன் அப் பண்ண பிறகு உங்களுக்கான லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன பிறகு நீங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனேயும் இந்த மாரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போறோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி அப்ளை பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணுன்ற லிஸ்ட் இருக்கும். அதுல அத அதாவது ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்ட், ரேஷன் கார்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இல்லன்னா உங்க கூட பொறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மேட் ஒண்ணு சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இப்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, ப்ரோசீட் பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ஐகான் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன கிளிக் பண்ணுங்க. ஏன்னா, டிஎன் இ-சேவையில நீங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணறதா இருந்தாலும் சரி, கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான கேன் லிங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அப்ளிகேண்டட் யாரோ அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களோட பேரு, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அவங்க டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு, நீங்க என்ன ரிலிஜன், உங்களோட கம்யூனிட்டி என்ன, டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டு, கரண்ட் அட்ரஸ்ல நீங்க தமிழ்நாட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருவீங்க, உங்க தாலுக் என்ன வரும், உங்களோட ரெவென்யூ வில்லேஜ், உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, வீட்டு நம்பரு, பின்கோடு இது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருங்க. கரண்ட் அட்ரஸோ, பெர்மனன்ட் அட்ரஸோ சேம்ன்னு சொல்லி குடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு நீங்க எந்த நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபிய வந்து நீங்க டைப் பண்ண பிறகு ரிஜிஸ்டர் குடுங்க. ரிஜிஸ்டர் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது, உங்களோட ஆதார் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிருவாங்க. அதனால 1க்கு 2 முறை ஆதார் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே குடுங்க. ஓகே குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரொசீட் ஆயிட்டு, உங்களுடைய கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். இப்ப நீங்க ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அஃபிஷியல் பேஜ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும். இப்ப நம்ம ப்ரொசீட் குடுக்கலாம். குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல நம்ம கார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தோமோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து 1க்கு 2 முறை உங்க பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, வீட்டு அட்ரஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டு, உங்களோட அப்ளிகேஷன நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். இங்க வந்து முக்கியமான காலமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிய நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணதெல்லாம் உங்களோட அப்பா, அம்மா அதாவது நீங்க வந்து யாருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட வந்து சப்மிட் பண்ண போறீங்களோ, அவங்களோட கம்யூனிட்டிய மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்க அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நீங்க குடுக்க போறீங்கன்னா, அப்பாக்கும் இப்ப வந்து பிசினே குடுத்துருங்க. அம்மாக்கும் பிசினே குடுத்துருங்க. அப்பா, அம்மா 2 பேரும் ஒரே காஸ்ட்னே குடுத்துருங்க. மாத்தி மாத்தி குடுக்காதீங்க. இப்போ உங்க அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுக்க போறீங்கன்னா, உங்க அப்பா பிசியா இருந்து, உங்க அம்மா எம்பிசியா இருந்தாங்கன்னா, உங்க அம்மாவுக்கும் பிசினே குடுத்துருங்க நீங்க. மாத்தி மாத்தி குடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால அப்பா, அம்மா 2 பேரும் ஒரே காஸ்ட், ஒரே கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அதாவது உங்க ஃபேமிலில ரீசென்ட் டைம்ஸ்ல யாராச்சும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அத்தாரிட்டி மூலமா
இப்ப ஆன்லைன்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கன்னா, எஸ் குடுத்தீங்கன்னா, அதுல சர்டிஃபிகேட் ஷோ ஆற மாரி இருக்கும். அங்க நீங்க வந்து சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, தாசில்தாருக்கு மூவ் ஆயிடும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, விஓ, ஆர்ஐ அதுக்கப்புறம் தாசில்தாருக்கு வந்து மூவ் ஆகணும். நீங்க எஸ் குடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தாசில்தாருக்கு மூவ் ஆகுது. சில நேரங்கள்ல வந்து தாசில்தார் வந்து, நீங்க எஸ் இந்த அப்ளிகேஷன் அதாவது டைரக்ட்டா தாசில்தாருக்கு மூவ் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிர்றாங்க. அதனால நீங்க வந்து நோவே குடுங்க. எஸ் மட்டும் மறந்து குடுக்காதீங்க. ஏன்னா நெறைய அப்ளிகேஷன் வந்து என்ன பண்றாங்க, தாசில்தாருக்கு ஸ்ட்ரெய்ட்டா மூவ் ஆச்சுன்னா, ரிஜெக்ட் தான் பண்றாங்க. அதனால நீங்க எஸ் குடுக்காதீங்க. நோ குடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. நீங்க கரெக்ட்டா உங்களோட கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி அதாவது உங்க கம்யூனிட்டியும், உங்க காஸ்ட்டும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். யாரு அப்ளிகேண்டடோ அவங்களுடைய ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல அப்ளிகேண்டடோட ஆதார் கார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு அப்ளிகேண்டடோட அப்பா, அம்மா இல்லன்னா கூட பொறந்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு வேளை உங்ககிட்ட இல்லைன்னா, அப்பா, அம்மாவோட காலேஜ், ஸ்கூல் டிசி இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கூல் டிசிய கூட நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஒரு வேளை உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்கூல் டிசி 2மே இருக்குன்னா, 2மே கூட நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து மேலேயே இங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து, அதுல சைன் பண்ணி, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஃபோன்லயே கிளியரா ஃபோட்டோ புடிச்சு, இவங்க குடுத்திருக்க சைஸ்க்குள்ள கரெக்ட்டா நம்ம ஜேபிஜே ஃபைலாவோ, இல்ல பிடிஎஃப்பாவோ உங்களுக்கு எப்படியும் அந்த மாரி ஃபைல வந்து எடிட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணாலே போதும். இப்ப நம்ப வந்து எல்லாமே அதாவது உங்களுக்கு வந்து நீங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அப்லோட் பண்ண பிறகு, உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ₹60 வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் நீங்க கட்டணும் நீங்க. ஆஃப்லைன் எதுவுமே இல்ல. ஆன்லைன்ல கட்டம்போது உங்களுக்கு ₹60 பார்த்தீங்கன்னா, ஜிபே இல்ல கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ என்ன கார்ட்ல வேணா நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம். கட்டி முடிச்ச பிறகு உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்த பிறகு, உங்களுக்கு வந்து இந்த மாரி சக்சஸ்ஃபுல்ன்னு வந்துரும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ரெசிப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அதாவது நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மென்ட் காப்பி ஒப்புகை சீட்டு வந்து ஷோ ஆகும். இத வகுப்பு சான்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? தமிழ்ல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு வந்து வகுப்பு சான்றுன்னு சொல்லிட்டு மீனிங்கு. இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. இதுல உங்களோட கேன் நம்பர், சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் நம்பர், என்ன டேட்ல அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்ப நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டீங்க. இப்ப இந்த சர்டிஃபிகேட்ல வந்து விஓஆர்ஐ ப்ராசஸ் எப்படி நடந்து இருக்கு, சர்டிஃபிகேட்ட எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த மெத்தட நம்ம பார்க்கலாம். இதுக்கு திரும்பவும் நீங்க என்ன பண்ணுங்க, டிஎன்இசை வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்ற ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஐகான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க. நீங்க ஒப்புகை சீட்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர என்டர் பண்ணிட்டு சர்ச்ன்னு குடுங்க. சர்ச் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, சப்மிட்டட் டூ விஏஓன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ல வந்து சப்மிட்டட் சொல்லிட்டு இருக்கும். இது நீங்க அப்ளை பண்ணி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து நம்ம விஏஓக்கு சப்மிட் பண்ணிட்டோம் மாரி தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, விஓ வந்து பார்த்திருப்பாங்க. அவங்க பார்த்த டேட்டு, டைம் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். விஓ பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும். சப்மிட்டட் டூ ஆர்ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது விஓ பார்த்துட்டாரு இங்க. மேல வந்து சப்மிட்டட் டூ ஆர்ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். விஓ என்ன பார்த்திருப்பாங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கு பிறகு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னா, விஓ வந்து ஆர்ஐக்கு வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஆரை பார்த்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ ஆரை பார்த்திருப்பாங்க. சப்மிட்டட் டூ டெப்யூட்டி தாசில்தார்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆரையும் நம்ம அனுப்புன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அவங்க டெப்யூட்டி தாசில்தாருக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இப்ப டெப்யூட்டி தாசில்தார் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து சப்மிட்டட் டூ தாசில்தாருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம அப்ளிகேஷன் வந்து விஓ, ஆர்ஐ, டெப்யூட்டி தாசில்தார் 3 பேரும் பார்த்துட்டு அப்ரூவல் குடுத்துருக்காங்க.
இப்ப உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, விஓஆர்ஐ தாசில்தார் பார்த்துட்டு, தாசில்தார் வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அப்ரூவல் பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்டேட்டஸ் காட்டும். பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர்னா என்னன்னா, நம்ம சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் டிக் ஒரு கிரீன் கலர் டிக் ஒண்ணு வரும். அந்த டிக்குக்காக உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாரி இருக்கும்போது உங்களோட சர்டிஃபிகேட் 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தான் உங்களுக்கு அர்த்தம். இந்த பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது வந்த பிறகு அன்னைக்கு நைட்டோ, இல்ல அடுத்த நாளுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்க அடுத்த டே பார்க்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் குடுத்துருப்பாங்க. இங்க கீழயே சர்டிஃபிகேட்ட டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கமெண்ட் கீழ நம்மளுக்கு எந்த ஒரு ஐகானும் இருக்காது. இப்ப அப்ரூவல் பண்ண பிறகு சர்டிஃபிகேட் சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ட நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப டவுன்லோட் கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் வந்துருச்சு. டவுன்லோட் கிளிக் பண்ண பிறகு இந்த மாரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதுல உங்க பேரு, அப்பா பேரு இருக்கும், வீட்டு அட்ரஸ் இருக்கும். நீங்க என்ன கம்யூனிட்டி, காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். இங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கும். அதுல வந்து நீங்க டிக் பண்ணி வேலிடேட் பண்ணி டிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கெல்லாம் முதல்ல பழைய மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, கார்டு மாரி குடுப்பாங்க. இப்ப வந்து கார்டு மாரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாரி பேப்பர் மெத்தட்ல தான் வரும். அந்த பேப்பர வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து நம்ம லேமினேஷன் பண்ணி வச்சுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல எப்ப வேணா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனா, அதுக்கு உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க எப்ப வேணா ஆன்லைன்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து Google Driveலயோ, இல்ல ஒரு ஸ்கேன் காப்பியோ பண்ணியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சர்டிஃபிகேட் நம்பர் இருந்துச்சுன்னா, tndistrict.tn.gov.in வெப்சைட்ல வந்து நீங்க எப்ப வேணா உங்களோட சர்டிஃபிகேட்ட ஃபியூச்சர்ல எப்ப வேணா எடுத்துக்கலாம். எவ்ளோ நேரம் நம்ம வந்து ஈஸியா வந்து ஆன்லைன்லயே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணுன்ற ப்ராசஸ் மெத்தட பார்த்தோம். உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணவும் உங்களுக்கு புரியல, இந்த மாரி டீட்டெயில்ஸ் புரியல இருந்துச்சுனாலும், நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பர்ட்டிகுலரா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்ளை பண்ணி குடுக்கணும்னாலும், நீங்க வந்து வாட்ஸ்அப்ல என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் குடுங்க. ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவ எவ்ளோ நேரம் பார்த்திருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.